பிரபல காமெடி நடிகர் மற்றும் ஸ்டண்ட் மாஸ்டரான கோதண்டராமன் அவர்கள் இன்னைக்கு காலையில இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நிலையில பிரபல ஸ்டண்ட் மாஸ்டரான தளபதி தினேஷ் அவர்கள் தன்னோட கண்டோலன்ஸை ரீசெண்டா ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் முழுக்க முழுக்க தளபதி தினேஷ் அவர்கள் தன்னோட நண்பன் கூடயே தான் இன்னைக்கு ஃபுல்லா இருந்திருக்காரு. அந்த இறுதி சடங்கு முடிகிற வரைக்குமே அங்கதான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகி இருக்கு. தமிழ் சினிமால 1990களில் ஸ்டண்ட் மாஸ்டராகவும் 2012க்கு அப்புறம் காமெடி நடிகராகவும் இருந்தவர் தான் கோதண்டராமன் அவர்கள். குறிப்பா இவரோட நடிப்புல வெளிவந்திருந்த கலகலப்பு படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து ஏராளமான படங்கள் இவர் பண்ணியிருக்காரு. கோதண்டராமன் அவர்கள் ஸ்டண்ட் மேனா இருக்கும் போது தளபதி தினேஷ் அவர்கள் கூட மிக நெருங்கிய நண்பராக இருந்திருக்காரு. இவங்க எல்லாமே ஒரு கேங்கா தான் இருந்திருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து படங்கள் நடிக்கிறது, ஒன்னா சேர்ந்து ஸ்டண்ட் பண்றது அப்படின்னு ஏராளமான விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்குமே இவங்க எல்லாமே ஒன்னா தான் இருந்தாங்க. கடைசியா கலகலப்பு படத்துல கூட பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில கோதண்டராமன் அவர்கள் இன்னைக்கு காலையில இறந்து போயிருக்காரு. இந்த ஒரு செய்தி வெளியான உடனேயே தளபதி தினேஷ் அவர்கள் தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாரு. மேலும் தன்னோட நண்பனை பார்க்க நேரடியாகவே போயிருந்தாரு. மாலை அணிவிச்சு தன்னோட இறுதி மரியாதையை ஷேர் பண்ணியிருந்தாரு. தொடர்ந்து அவரு தன்னோட குடும்ப நண்பர் அப்படிங்கிறதுனால அங்கேயே தான் இருந்திருக்காரு. எல்லாருக்குமே எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. குறிப்பா கோதண்டராமன் அவர்களோட ஃபேமிலிக்கு இன்னைக்கு ஃபுல்லாவே அவர் ஒரு பேக் போனா இருந்திருக்காரு. தன்னோட நண்பன் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அவருக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் அவரு பண்ணிட்டு இருந்திருக்காரு. தன்னோட நண்பனுக்காக தளபதி தினேஷ் அவர்கள் பண்ணிட்டு இருக்க அங்க இருக்கக்கூடிய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் சோசியல் மீடியால வெளியாகி வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பல வருட கால நட்பு. ஸ்டண்ட் மேனா இருந்ததுலேருந்தே காமெடி மேனா நடிக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க. ஒரே குரூப்பா இருந்திருக்காங்க. அந்த மொத்த குரூப்புமே இவருக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கோதண்டராமன் அவர்களோட மறைவு அப்படிங்கிறது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கும் சரி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும். அவரோட மறைவை கடந்து அவங்க எல்லாமே இதுக்கப்புறம் நார்மலா இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசையாகவுமே மாறி இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்குது. வடசென்னை 2 வருமா வராதா அப்படிங்கிறது தான். தனுஷ் அவர்களோட நடிப்புல வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்துல 2018ல் வடசென்னை படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு கிடைச்சிருந்துச்சு. இந்த படத்தோட 2ஆம் பாகம் வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில வெற்றிமாறன் அவர்கள் அடுத்தடுத்து படங்கள் பண்ண போயிட்டாரு. அதே போல தனுஷுமே வரிசையா கமிட் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இப்படியே போனா வடசென்னை 2 எப்பப்பா வரும்? ஏற்கனவே டேனியல் பாலாஜி அவர்கள் இறந்துட்டாரு. ஒருவேளை இதுக்கப்புறம் வடசென்னை 2 வராதா அப்படிங்கிற கேள்வி ரசிகர்களுக்கு எழுந்து இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில வெற்றிமாறன் விடுதலை படத்தோட பாகம் 2 ப்ரொமோஷன்ல ஈடுபட்டிருந்தாரு. அப்ப அவர் போற இடம் எல்லாமே வடசென்னை 2 வருமா வராதாங்கிற கேள்வி வந்துட்டு இருந்துச்சு. இதனால கடுப்பாகி இருந்த வெற்றிமாறன் ஸ்டேஜ்லயே பயங்கர கோவத்தோட இப்போதைக்கு வராது, ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்தாலும் வரலாம், தயவு செஞ்சு இந்த மாதிரி கேட்கறத நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ரசிகர்கள் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. அடுத்து வெற்றிமாறன் அவர்கள் வாடிவாசல் பக்கம் போறாரு. தனுஷ் ஹாலிவுட் படத்துக்கு போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வடசென்னை 2 வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விதான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.